விஜய் சார் வந்து ரொம்ப அமைதி, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனா கேமரா முன்னாடி நின்றா பயங்கர ஒரு மின்னல் மாதிரி வேகமா டான்ஸ் ஆடுறதோ, டயலாக் பேசுறதோ, ஃபைட் பண்றதோ அவ்வளவு ஃபாஸ்ட். அது எப்படி சார்? இஸ் a born actor. விஜய் சார் வந்து ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன். விஜய் சார் வந்து நிறைய பேசுவாங்க, நல்ல ஜாலியா. பகவன் கேசரின்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்து பாலையா நடிச்ச படம் தான் வந்துட்டு விஜய் நடிக்கிற வந்து ஜனநாயகன் படம்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவர் எப்படி நடிச்சாரோ அது அப்படியே டிக்டோவா காப்பி அடிச்சு இவர் நடிக்கிறாரு. பகவத் கேசரி அப்படின்ற படத்தோட ரீமேக் இது அல்ல. ஹெச் வினோத் அப்படின்றவர் வந்து சாதாரண இயக்குனர் கிடையாது. ரொம்ப இன்டெப்தான ஒரு இன்டென்ஸான ஒரு இயக்குனர் அவர். இதுல எந்த தவறு நடந்தாலும் அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்ஃபயர் ஆகுன்றது அவருக்கும் தெரியும், பேக் ஃபயர் ஆகும். அண்ட் அது ஆகவும் விஜய் சார் விட மாட்டார். ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த படத்து மூலமா என்ன சொல்றாங்க? ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, நல்லதை மட்டும் எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க, நல்லது பண்ணுங்க. தளபதி விஜய்க்கு வந்துட்டு இதுதான் கடைசி படம், ஜனநாயகன் கடைசி படம் சொல்றாங்க. இது நார்மலா வந்து விஜய் சாரோட கடைசி படம் இல்லை. இது மக்களுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். யாரு முன்னாடியும் நான் அரசியலுக்கு வந்து நடிக்க மாட்டேன்னு அவர் யாருக்கிட்டையுமே சொல்லணும். ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும், 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகும். இந்த ரெண்டுத்துல எந்த படம் மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு பேரு இந்த பக்கம், 3 எழுத்து, விஜய். ஜனநாயகன் மேல ஓடி. விஜய் சார்ன்றது ஒரு கரிஷ்மா, ஒரு பவர், ஒரு மேஜிக்கல் பவர். டெஃபினட்டா ஒரு மேஜிக்கல் பவர். அந்த பேருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்கு. அது யாருக்குமே கிடையாது. புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவர் அம்மாவுக்கு அப்புறம், விஜயகாந்த் சாருக்கு அப்புறம் இந்த 3 பேரோட ஒட்டுமொத்த லவ் வந்து விஜய் சார். கோட்டையிலே கொடி பறக்க, கொள்கையிலே குணம் சிறக்க, பாஞ்சை மண்ணை ஆளும் வீரர், புவியாளும் வீரர், எங்கள் மன்னன் கட்டபொம்மனின் உத்தரவு. இல்லையானால் உடையிலே உறங்கும் வாள் ஊடுருவி பாயும் உங்கள் உதிரத்தில் ஜாக்கிரதை. சினிபஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட நடிகர் திரு ஜீவா ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி சார். ஆக்சுவலா சாரோட நேம் வந்து வேல் அழகர் பிரபு தானே? அதுதான் உங்களுடைய ரியல் நேம். சோ ஜீவா ரவிங்கிறது வந்து படத்துக்காக மாத்திக்கிட்டீங்க? ஆமா, வேலழக பிரபு வந்து பிறக்கும் போது தாத்தா வச்ச பேர். ஏன்னா முருகர் பக்தர் அவர். அண்ட் முருகர் வந்து தமிழ்நாட்டில் அத்தனை முருகர் கோயிலையும் என் பேரில் அர்ச்சனை பண்ணாங்க. அப்போ புரட்சி தலைவர் படம் சந்திரோதயம் படம் ஷூட்டிங் தாத்தா ப்ரொடக்ஷன் சரவணா ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நேம் ரவீந்திரா போச்சு, அதுக்கப்புறம் ரவியா மாறிச்சு. ஜீவான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அது ஜீவா வந்து ஒரிஜினலாக ஒரு கிரிக்கெட் ஃபிலிம், கிரிக்கெட் பற்றி சம்பந்தம். பேசிக்கலி ஒரிஜினல் கிரிக்கெட்டர். தமிழ்நாடு அண்டர் 19 பண்ண இந்தியா ப்ராபபிள்ஸில் இருந்தேன். சச்சின் டெண்டுல்கர் எனக்கு ஜூனியர் 1 இயர். ஸோ இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்போது எனக்கு வந்து ஜீவா படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் உண்மையிலேயே வந்து நிறைய பசங்களுக்கு நான் கோச் பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஷூ வாங்க முடியாமல் இருப்பாங்க, சாக்ஸ் வாங்க முடியும், அந்த மாதிரி அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்களுக்கெல்லாம் நான் அந்த ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு உண்மையாக ரியலாக அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிது. ஸோ அது வந்து இயக்குனருக்கு சுசீந்திரன் அவர் தான், அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வந்து ஜீவா ரவின்ற பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி. தாத்தா வந்துட்டு ஜிஎன் வேலுமணி, அவங்க வந்துட்டு பிரபல படத்தோட தயாரிப்பாளர். அதுவும் வெரி க்ளோஸ் டு பாத்தீங்கன்னா நம்ம மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவங்களுடைய வெரி க்ளோஸ். ஆக்சுவலா ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு சக்கரை தண்ணி வச்சதும் எம்ஜிஆர். ஆமா, அதாவது என்னன்னா அந்த டைம்ல வந்து சந்திரோதயம் படம் ஷூட்டிங். அப்போ வந்து நான் பிறக்கிற டைம்ல வந்து தாத்தா ஃபோன் பண்ணி புரட்சி தலைவர்கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு பேரன் பிறந்திருக்கான், முதல் பேரன் பிறந்திருக்காங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் குழந்தை. ஃபேமிலிலேயே அதான் முதல் வாரிசு. ஸோ எங்கள் அம்மா தான் தாத்தாவோட முதல் பொண்ணு. 2வது பொண்ணு தான் சங்கர் கணேஷ், அவங்க ஒய்ஃப் ரவிச்சந்திரிகா, எங்கள் சித்தி. அப்போது வந்து என்ன பண்ணார், எம்ஜிஆர் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் வரேன். சார் ஷூட்டிங் எதுக்கு? இல்லை கேன்சல் பண்ணிவிடுங்க, உங்கள் பேரனை பார்க்க வரோம் சொல்லிட்டு எம்ஜிஆருக்கும் பன்றிபாயமா வராங்க. அப்போ கரெக்டாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை தண்ணி கொடுக்குற ஒரு டைம். ஃபஸ்ட்டு அவரே கையை எடுத்து வாங்கி, யாருமே கேட்கல, அவர் ஃபஸ்ட்டு சக்கரை தண்ணி எனக்கு கொடுத்தது வந்து புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் பன்றிபாயம்மா. இது 2 பேரோட பிளெஸ்ஸிங் எனக்கு பிறந்தோன்னே எனக்கு அது கிடச்சிது. மேபி அதனால் நான் வந்து கலைத்துறையில் இருக்கேன், நான் தெரியாது. பட் இப்போது இன்னொரு களத்துலையும் கால் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட ஆசீர்வாதம் தான். அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அதான் பிறக்கும்போது. ஸோ எங்கள் அப்பா அம்மா முன்னாடி, தாத்தா முன்னாடி புரட்சி தலைவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அங்கே யாருக்குமே தெரியாது அது. ஆனால் அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு ஹாஸ்பிட்டலில் திடீர்னு புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவர் உள்ளே வராருன்னா எவ்வளோ பெரிய அதிர்வு இருக்கும், எவ்வளோ நாள். ஸோ அது நடந்துச்சு. அது பெரிய பிளெஸ்ஸிங் லைஃப் டைம் எனக்கு
மெமரி. அது இன்னொரு கட்சியில வந்து நீங்க ஜாயின் பண்ண போறீங்கன்ற மாதிரி நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியால. தாவேக்கால இணைய போறீங்கன்னு. அதுக்கு முன்னாடி நீங்க நடிகர் விஜய் கூட வந்துட்டு கத்தி படத்துல கூட நடிச்சிருக்கீங்க இல்லையா? கத்தி படத்துல நடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் தல அஜித்தோட விடாமுயற்சி படத்துலயும் நடிச்சிருக்கீங்க. ஸோ 2 லெஜெண்டோடய நீங்க நடிச்சிருக்கீங்க. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் நீங்க பார்த்தது என்ன? டிஃபரன்சியேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இணைய போகிறேன்ல, இணைஞ்சாச்சு. அது ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி மட்டும் தான் பெண்டிங். அது நான் தான் வந்து ஒரு நல்ல பெரிய விஷயமா போகும்போது அந்த 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 ஃபார்மாலிட்டியை விஜய் சார் கையில் அது வாங்கணும். ரெண்டாவது என்னென்னா அப்படின்னா, வித்தியாசம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறையா இருக்கும். இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லவே முடியாது. எப்படி செட்டுக்குள்ளே வந்தாங்களோ 2 பேர் வந்தாங்களோ, லைட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து அங்கே வேலை செய்கிற ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லேருந்து எல்லாருக்கிட்டையுமே அன்பாக பேசிக்கிட்டு தான் மற்ற ஆர்டிஸ்டே வருவாங்க. அது விஜய் சாருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது, அஜித் சாருக்கும் அந்த குவாலிட்டி இருக்குது. வித்தியாசங்கள் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குமே கிடையாது. அஜித் சார் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணுவார் நிறையா. செட்டில் குக் பண்ணி அவர் குக் பண்ணுறது மட்டும் இல்லை, அவர் குக் பண்ணுறதும் பிடிக்கும், சர்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த சர்விங்கிறது அது பெரிய ஒரு விஷயம். மற்றவங்களை சாப்பிட வச்சு நீங்கள் சந்தோஷப்பட்டு பார்க்குறது வந்து, அவங்க சந்தோஷத்தை பார்க்குறது அது பெரிய சந்தோஷம். அது பண்ணுவாங்க. விஜய் சார் வந்து ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்சன், ரொம்ப குவைட்டாக இருப்பார். அஜித் சார் வந்து நிறைய பேசுவாங்க அண்ட் விஜய் சார் வந்து குவைட்டாக இருப்பாங்க. இது ஒன்று தான் மேஜர் டிஃப்ரென்ஸ். தவிர 2 பேருக்குள்ள அந்த யூனிக்கான ஸ்மைல், 2 பேருக்குள்ள நல்ல குவாலிட்டிஸ், மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், மற்றவங்களை அந்த பயத்தை போக்கிடணும், நம்ம வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு. அதெல்லாம் நம்ம 2 சிமிலாரிட்டிஸ் இருக்கும். நீங்கள் கேட்ட டிஃப்ரென்ஸ் என்னன்னா, விஜய் சார் வந்து குவைட், இவர் நல்ல ஜாலியாக பேசிட்டு இருப்பார். விஜய் சார் குவைட்னா விட அவர் குவைட்னஸ்லேயே நிறைய ஜாலி இருக்கும். ஹியூமரை ரொம்ப ரசிக்கக்கூடிய மனுஷன் அவர். ஸோ இதுதான் இல்லை, அந்த ஒரு வார்த்தை 2 வார்த்தையில் உங்களுக்கு அவ்வளோ மீனிங் இருக்கும். உங்கள் ஃபுல் கொஷின்ஸ்க்கு நீங்கள் கேட்ட 10 கொஷனுக்கு ஒரே லைன் ஆன்சர் பண்ணுவார். ஆனால் சரி, இப்போ விஜய் சார் வந்து ரொம்ப அமைதி, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். ஆனால் கேமரா முன்னாடி நின்றா பயங்கர ஒரு மின்னல் மாதிரி வேகமா டான்ஸ் ஆடுறதோ, டயலாக் பேசுறதோ, ஃபைட் பண்றதோ அவ்வளோ ஃபாஸ்ட். அது எப்படி சார்? அது என்னன்னா, நான் என்ன சொல்லணுமா, அவரை வந்து அவர் அப்பா எஸ்ஏசி அவர்கள் வந்து அவரை ஆக்டர் ஆக்கினாரே தவிர, இஸ் அ பார்ன் ஆக்டர். ஒரு பார்ன் ஆக்டர் இன்பில்ட்டாக நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் கேமரா முன்னாடி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியாது. டோட்டலாகவே அது என்னென்னா, அவர் மைண்டில் ஏன் அந்த சைலன்ஸ்னு சொல்கிறேன், அவர் திங்கிங் ஃபுல்லாக அந்த கேரக்டராகவே தான் இருக்கும். ஏன்னா நம்பர் 1 பொசிஷன் நம்ம இருக்கோம், நம்ம கூட இத்தனை பேர் நடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கீழே சரியாக பண்ணனா கூட இருக்கவங்கெல்லாம் பார்ப்பாங்க. அது ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதை விட, விஜய் சார் அப்படின்னா ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதை நம்ம மெயின்டைன், அது ரொம்ப கஷ்டம். அது பயங்கரமான டஃப்பான ஒரு ஜாப். நீ ஸ்ட்ரெயின் எடுத்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி நீங்கள் எங்கேயோ இருக்காங்க ஒரு பெரிய லெஜெண்டாக, பெரிய அது பெரிய குவாலிட்டி. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அவருக்கு இன்பில்ட் அந்த குவாலிட்டி. கேமரா முன்னாடி நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேரக்டராகவே அவர் மாறுவார். காரணம் என்னென்னா, திங்கிங் தாட் ப்ராசஸ் ஃபுல்லாகவே வரும். இப்போ ஒரு ஷூட்டிங் போனால் நம்ம வந்து என்ன டிஃபனு, என்ன டைலாக் பார்த்தது, கேரவன் எங்கே இருக்குது, இப்படியே நம்ம பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே அவருக்கு அந்த கேரக்டர் மேலே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இதுதான் அந்த மேஜிக். ஸோ இப்போ நீங்கள் சினிமா ஃபீல்ட்லேயே இருக்கீங்க இல்லையா? சின்ன வயசில் நடிச்சிருக்கீங்க ஏதாவது படத்தில் சின்ன குழந்தை வேஷம் அந்த மாதிரி எதாவது நடிச்சு? ரொம்ப தேங்க்ஸ் இந்த கேள்வி கேட்டதுக்கு. நிறைய எந்த இன்டர்வியூலேயும் சொல்லாத ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் நாடகத்துலேயும் நடிச்சிருக்கேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் ஃபஸ்ட்டு நாடகம். அப்போ எனக்கு வயசு வந்து 13 வயசு என்னமோ தான். நான் இதுவரைக்கும் நான் எங்கேயுமே சொல்லலை. நானே வந்து இந்த விஷயத்தை டோட்டலாகவே நான் மன்னிச்சிருக்கேன், நான் மறந்துட்டேன். சினிமா தான், ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ஆரம்பித்தேன். ஆக்சுவலி ஷார்ட் ஃபிலிமுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி நாடகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனில் நடிச்சிருக்கேன். கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம், அதாவது ஜாக்சன் துறை இருக்காரு, அது அவர் எதிர்த்து பேசுகிற ஒரு டைலாக். உங்களுக்கு ஒன்று அந்த 2 டைலாக் பேசுகிறேன். ஜாக்சன் துறை இப்படி நிற்பாருங்க, என்னை சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வருவாங்க. கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கம் அப்படின்றது படம் பார்த்தீங்கன்னா, ஏ கருணாநிதி என்ற நடிகர் வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார் ஒரிஜினல் படத்தில். கொடியை போய் மேலே நாட்டுவார், அவரை கொண்டுடுவாங்க. கொடி எடுத்துகிட்டு போய் வீரவேல் வெற்றிவேல்னு கொத்தும் போது அவரை கொண்டுடுவாங்க. இதில் வந்து வேறு மாதிரி, நாடகத்தில் வேறு மாதிரி பண்ணோம். அதில் நான் நடித்த டைலாக் என்னென்னா, ஜாக்சன் துறை இருப்பார், கோட்டையிலே கொடி பறக்க, கொள்கையிலே குணம் சிறக்க, பாஞ்சை மண்ணை ஆளும் வீரர், புவியாளும் தீரர், எங்கள் மன்னன் கட்டபொம்மன் உத்தரவு. அவர் கேட்பார், இல்லையானால் அப்படின்னார். இல்லையானால் உடையிலே உறங்கும் வாள் கூடுருவி பாயும் உங்கள் உதிரத்தில் ஜாக்கிரதை என்ன டாமான். ஸோ இது அப்படி தான் நாங்கள் இது பண்ணேன். அதுக்கப்புறம் சர்வாதிகாரின்னு ஒரு சின்ன ஒரு பையனா காட்டில் வாழ்கிறோம், ஒரு கவிஞனை பார்த்து பேசுது. நான் ஒரு கவிஞன் காட்டில் இருப்பேன். அது ஒரு லைன் ஞாபகம் இருக்குது, காணிலே வாழும் கவிஞனை காசு கொடுத்து பாட வைக்கலாம் என்று நினைக்காது, ஏன் என் அண்ணாவை கைது செய்தாய், சொல் சொல் சொல். நாடகம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் ஆரம்பிச்சது. இப்போ அந்த 13 வயசுல அது பண்ண டைலாக் இன்னும் ஞாபகத்தில் இருக்கு எனக்கு. அதுதான் சார் கிரேட். 13 வயசுல பேசினா அந்த எஃபோர்ட்டோட அழகா பேசுறீங்க, டைலாக் டெலிவரி சூப்பரா இருக்கு. அதுவும் தமிழ் உச்சரிப்பு இப்போ சமீப காலமா எப்படி இருக்கு உங்களுக்கே தெரியும், பயங்கர வேற லெவல். ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது சார். தாய்மொழியை ஒழுங்காக பேசுகிறோம். நம்ம இங்கே இருக்கிறதுக்கே நம்ம லாய்க்கு இல்லாதவங்க, பட் இருந்தாலும் நம்ம லவ் பண்ணுறதுனால, இப்போ நம்ம தமிழில் லவ் பண்ணுறோம், தாயை லவ் பண்ணுற மாதிரி தாய்மொழியை லவ் பண்ணுறோம்,
அதே மாதிரி நான் என்னோட ப்ரொஃபஷன் நான் சொல்கிறத விட சினிமாவை காதலிச்சு நான் அந்த துறைக்கு வந்திருக்கோம். மற்ற துறைகள் நான் இருந்தாலுமே, ஹோட்டலில் இருந்தாலும் சரி, கிரிக்கெட் ஆடினாலும் சரி, சினிமான்றது தனி, அது இருக்க காதல் வேறு எங்கேயுமே இருக்காது. ஏன்னா எங்களோட பிளட்லேயே சினிமா இருக்குது, தாத்தாலேருந்து ஆரம்பித்து. பட் எங்களுக்கு நீங்கள் என்ன தான் வந்து பெரிய கலை குடும்பத்தில் பிறந்தாலுமே, பட் நம்மளுக்கு பர்சனலாக வந்து சினிமாவை பிடிச்சா தான் நம்ம அதில் இருக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து நான் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனாக நினைக்கிறேன். நாடகங்கள்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ நாடகங்கள் நடிச்சிருக்கீங்க தோராயிரமாக பார்த்தீங்கன்னா சரித்திர நாடகங்கள் அப்படின்னு ஒரு 4-5, அண்ட் ஒரு மற்ற நார்மல் கமர்ஷியல் நாடகங்கள் அப்படின்னா ஒரு 20-25 நடிச்சிருப்பேன். அது ரொம்ப சின்ன வயசில் வந்து எனக்கு இப்போ நினைக்கும் போது எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கேன். அது எங்கள் அப்பாவோட நாடக கம்பெனி. ஆமாம், கோபிச்செட்டி பாளையத்தில் இறந்துட்டாரு. கோபிச்செட்டி பாளையத்தில் ஆரம்பித்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சது வந்து பழைய நடிகர் ஸ்ரீகாந்த், திரு மதிப்புக்குரிய ஏவிஎம் ராஜன் அவர்கள், திரு ஜெய்சங்கர் சார், இவங்களாம் திறந்து, இவங்களாம் எங்கள் அப்பாவோட நண்பர்கள். இவங்கெல்லாம் ஒரு செட்டாக இருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சதில் நான் ஆக்ட் பண்ணேன். நிறைய நடிகர்கள் அப்போ இருந்தாங்க, பேரெல்லாம் மறந்துட்டேன். அண்ட் இப்போ நடித்தவங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய கற்றுக் கொடுத்த ஆசான்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தோம். உங்களோட இன்டர்வியூவில் தான் நான் இந்த விஷயத்தை ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் நம்ம தளபதி விஜயோட கடைசி படம். ஒரு பக்கம் மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் தளபதி பார்க்க மாட்டோம், அவர் டான்ஸ், ஃபைட்டு, டயலாக் எல்லாம் பார்க்க மாட்டோம். ஒரு பக்கம் வேதனையா இருக்கு. இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த படத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, பட் நீங்க ஏன் அந்த படத்துல நடிக்கல? அதுக்கான ரீசன் என்ன சார்? நான் எப்பவுமே யாராவது நம்ம விஜய் சார் படம் வேணும்னு சொல்லுவாங்களா? இல்லை, சில விஷயங்கள்னால, சில என்ன சொல்லுவாங்கன்னா ஷெட்யூல் மாறினதுனாலையோ, சில விஷயங்கள்னாலோ அந்த போர்ஷன் மாறிடுச்சு. இல்லைன்னா வந்து சம்பளம் வரைக்கும் பேசி கன்ஃபார்ம் பண்ணி டேட்டு கொடுத்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா அவரோட கடைசி படம் நான் இருக்கேன், பிளஸிங் தான். அப்போ நான் கட்சியில் எதுவுமே கிடையாது, அப்போ எதுவுமே கிடையாது. பயங்கர அப்செட் ஆயிருந்தது. என்னடா அது ஜனநாயகம் கத்தி பண்ணோம், அதுக்கப்புறம் விஜய் சாரோட இது பண்ணிருக்கலாமே அப்படின்னு. பிடித்த மனிதர் நம்மளுக்கு. ஆனால் கடவுள் பாருங்கள், நம்மளை கொண்டு வந்து கட்சியில் இணைச்சு காலத்துக்கும் நீங்கள் அவர் கூடயே இருங்கன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிளஸிங் கிடைச்சிது. அதனால் ஜனநாயகன் பண்ணலன்ற வருத்தம் எனக்கு இல்லை. ஆனால் விஜய் சாரோட கடைசி படம்ன்ற வருத்தம் எல்லார் மாதிரியும் நம்மளுக்கும் இருக்குது. சார், இப்போ கட்சியில ஞாபகம் வருது, இந்த டிவிகே கட்சியில நீங்க ஜாயின் பண்றது தளபதி விஜய்க்காக ஜாயின் பண்ணீங்களா, இல்ல உங்களுடைய நெருங்கிய சொந்தக்காரத்து செங்கோட்டையன் ஐயா அவங்களுக்காக ஜாயின் பண்றீங்களா? 2 பேருக்காகவும் இல்லை. ஆனால் விஜய் சாரோட அந்த எண்ணங்களுக்காக, அவர் அந்த 20 வருஷமாவோ 10 வருஷமாவோ 15 வருஷமாவோ அவருக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் அது வேறு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விதை போட்டுட்டாங்க, அது வேறு நிறைய ஊனி, நல்லா ஸ்ட்ராங்காக ஊனி கலைகளா மரங்களா இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகமாக வந்து நிற்கிது. ஸோ அவரோட அந்த எண்ணங்கள் வந்து நம்மளுக்கும் இருக்குது. பட் மற்ற தலைவருக்கும் நம்மளுக்கும் வந்து கனெக்ட் ஆகாது டக்குன்னு. விஜய் சார்கிட்ட கனெக்ட் ஆகிறது என்னென்னா, ஒரு பாமரனோட கோபம் அவர்கிட்ட இருக்குது. நார்மலாக பேசிக் ஒரு ரோட்டில் போகும்போது, ஒரு ரோடு இதனால இல்லை, ஒரு வண்டியில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குழந்தை அப்யூஸ் பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா இடத்துலையும் செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, போதை கல்ச்சர், இத்தனை விஷயங்களுக்கும் அவர் எல்லாத்துக்குமே குரல் கொடுக்குறாங்க. ஒரு அசம்பாவிதம் நடந்து அந்த இடத்துல அவர் இருக்கார். ஸோ நார்மலாக வந்து ஒரு லீடராக வந்து நான் வந்து அவரை பார்க்க ஆரம்பித்தேன். கட்சி அரசியல், எனக்கு அரசியலே வேணான்னு தான், நம்ம அரசியலுக்குள்ளே போகிற ஆளுன்னு நான் கிடையாது. பட் ஸ்லோவாக என்ன பண்ணால் நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ இது ஒரு நடிகர் வந்து, ஒரு விஜய் அப்படின்ற ஒரு மனிதர் ஒரு நடிகராக இருந்து இவ்வளோ தூரம் வந்து அது மைண்டுக்குள்ளே போட்டு இப்போ நிறைய பேர் அதை என்ன சொன்னாங்கன்னா, அவர் படத்தை பார்த்துட்டாங்க, அதனால வந்து அவங்க இவர் செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்படி கிடையவே கிடையாது. அவர் படத்தை பார்த்ததுனால வந்து அவர் இந்த மக்களுக்காக நான் வரேன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் மக்களுக்காக வரேன்னு சொன்னதே வந்து சின்ன சின்ன விஷயமா இருந்தது, பெரிய விஷயமா அவருக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலையே, இது ஏன் நடக்கலை, இது யார் கேட்கறது, நம்ம கேட்போம். இது நம்ம மக்கள் அப்படின்னும் போது ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் மேலே அவர் லவ் வச்சதுனால தான் அபரிதமாக வந்து திருப்பி அவருக்கு அவ்வளோ லவ் கிடைச்சிது. அதுவும் யங்ஸ்டர்ஸ், மேக்சிமம் இளைஞர்கள், மாணவிகள், இவங்க எல்லாருமே உயிரை விடுறாங்க. அண்ணா அண்ணான்ற சொல் வந்து விஜய் சாருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். இல்ல, அண்ணான்றதை விட அவங்க பயங்கர ட்ரெண்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பா நண்பின்னு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, அங்கதான் எல்லாருமே அட்ராக்ட். நண்பா நண்பின்னு வந்து சொல்லணும்னு உங்களுக்கு உடனே கனெக்ட் ஆகுது பாருங்க. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுங்க, வேற XYZ கூட விட்டுருங்க, நானே இருக்கேன் ஒரு மீட்டிங் போய் நண்பா நண்பின்னு உங்களுக்கு கனெக்டே ஆகாது. சொல்றவங்க யாருன்னு விஜய் சார் சொல்றதுனால தான் அது கனெக்ட் ஆகுது. மற்றவங்க யார் நண்பா நண்பி சொன்னாலும் இவ்வளோ கனெக்ட் வராது, இவ்வளோ லவ் வராது. பட் தாய்மார்கள் பார்க்கணும், அம்மா அவங்க எல்லாமே, நான் என் கண்ணு முன்னாடி எனக்கு புள்ள மாதிரிங்க வருன்றாங்க. இப்போ நான் கோபிச்செட்டி பாளையத்தில் போகும்போது நிறைய பேர்கிட்ட பேசுவேன். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்லும் போது, அண்ணா நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்களும் எனக்கு அண்ணா தான். ஸோ என்னன்னா, அவருக்கு கொடுக்குற அந்த லவ் அப்படியே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்றே ஒன்று ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்கிறேன் கேமரா முன்னாடி, புரட்சி தலைவருக்கு அப்புறம், புரட்சி தலைவி அம்மாவுக்கு அப்புறம், விஜயகாந்த் சாருக்கு அப்புறம், இந்த 3 பேரோட ஒட்டுமொத்த லவ் வந்து விஜய் சார் இருக்கும். சார், இப்போ நீங்க அம்மாவை எழுதிருக்கீங்க, எம்ஜிஆர் சார் எழுதிருக்கீங்க, விஜயகாந்த் சார், அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஸ்டார்டிங்காக திரைப்படத்தில் இருந்தார், முதல்வரானார். அம்மா ஜெயலலிதா அம்மா வந்து திரைப்படத்தில் இருந்தாங்க, முதல்வரானார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சார் வந்துட்டு வரணும்ட்டு தான் ட்ரை பண்ணாங்க. பட் நிறைய என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே கண் கூட தெரியும், நம்ம விட்டுட்டோம்.
கண்டிப்பா நல்ல ஒரு மனுஷன் நல்ல மனுஷனை நம்ம தமிழ்நாடு வந்து மிஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவோம். சோ அப்படி பார்க்கும்போது அதை தவிர்த்து திரையுலகில் நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, எத்தனை பேர் ஃபார் எக்ஸாம்பிள் நவரச நாயன் கார்த்திகா இருக்கட்டும், ராமராஜன் சாரா இருக்கட்டும், அப்புறம் டி ராஜேந்திர சார், நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பிச்சாங்க. சரத்குமார் சார், இப்படி எல்லாம் ஆரம்பிச்சோன்னா அந்த அளவுக்கு பேசும் பொருளா மக்கள் கிட்ட ரீச் ஆகல. பட் தளபதி வந்த ஒரு செகண்ட் 2 இயர்ஸ்லயே வந்துட்டு தமிழக வெற்றிகளும் அவ்வளோ ஃபேமஸா வந்திருந்தாரு. இதோட நிலைக்கும் நினைக்கிறீங்களா இல்ல எப்படி? யார் அதை சொல்றாங்கன்றது அவங்களை பொறுத்திருக்கு. நண்பா நண்பின்னு ஒருத்தர் சொன்னோன்னு கனெக்ட் வரும்போது, அரசியலுக்கு நான் வரேன்னு சொல்லும் போது மக்கள் ஃபுல் அலையும் அவர் பின்னாடி வரும்போது அது ஒரே ஒரு ஆள் விஜய் சார் மட்டும். இது அவங்க 3 பேருக்கு அப்புறம் இவருக்கு மட்டும்தான் அது நடக்கும். மற்றவங்க எல்லாருமே வந்து இதுக்காக வந்து அவங்க ரொம்ப கம்மி இவங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. மற்றவங்க எல்லாருமே சினிமாவில் ஜெயிச்சவங்க தான், சினிமாவில் நல்ல மனுஷங்க தான், நிறைய செஞ்சவங்க தான். விஜய் சார்ன்றது ஒரு கரிஷ்மா, ஒரு பவர், ஒரு மேஜிக்கல் பவர், டெஃபினட்டாக ஒரு மேஜிக்கல் பவர். அந்த பேருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு கரிஷ்மா இருக்குது. அது யாருக்குமே கிடையாது. அதனால தான் அவங்களுக்கு வந்து அரசியலில் அவர் வரும்போது அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிது. இதுதான் ஆக்சுவலி உண்மை தான். ரசிகர்கள் கூட்டமாக முதல்ல ரசிகர் கூட்டமாக இருந்துச்சுமா. ஆரம்பத்தில் மாநாடு போடுற வரைக்கும், ஃபஸ்ட்டு மாநாடு வரைக்கும் ரசிகர் கூட்டமாக இருந்துச்சு. டோட்டலாக வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்து சில சமயம் அங்கே ஒருத்தர் ஏறுறாரு, இங்கே ஒருத்தர் குதிக்கிறாரு, இங்கே போய் ஒருத்தர் பேனர் கிழிக்கிறாங்க, இப்படி சொல்லும் போது அந்த பேர் வந்து கட்சிக்கு மட்டும் இல்லை, அந்த லீடருக்கு மட்டும்தான் போய் நேராக போய் அவரை தான் தாக்கும். உங்களோட தொண்டர்களுக்கோ ரசிகருக்கோ டிசிப்ளின் இல்லை. இப்போ அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சுய ஒழுக்கம்னு ஒன்று அவங்களுக்குள்ளேயே வளர்த்துட்டு வராங்க. ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாண்டிச்சேரிக்கு அப்புறம் ஈரோடுக்கு அப்புறம் இப்போ அடுத்தடுத்து வரப்போகிறது டோட்டலாகவே பயங்கர டிசிப்ளின் இருக்கும். இது யாருமே போய் யாருக்கும் சொல்லித்தரல. ரசிகர்கள் என்ன பண்ணால், நம்ம ஒரு தப்பு பண்ணால் அது யாரும், நம்மளோட தலைவரை தான் அதை பாதிக்கும், நம்மளோட லீடரை அதை பாதிக்கும், நம்மளுக்கு பிடிச்ச மனுஷனுக்கு அது கெட்ட பேர் வரும்னு சொல்லி அவங்களே அந்த சுய ஒழுக்கத்துக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ஸ்டீம் ஆகிடும். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு விஜய் வந்து ரசிகரா மட்டும் இல்லாம நடிகரா மட்டும் இல்லாம ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்க. ரசிகரா நிறைய பேர் இருக்காங்கம்மா. அதே மாதிரி தொண்டர்களா இப்ப எல்லாருமே நிறைய பேர் மாறிட்டு வராங்க. கரெக்ட். சரி சரி. இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பகவந்த் கேசரின்னு சொல்லிட்டு தெலுங்குல வந்து பாலையா நடிச்ச படம் தான் வந்துட்டு இப்போ இவர் நம்ம விஜய் நடிக்கிற வந்து ஜனநாயகன் படம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல அவர் எப்படி நடிச்சாரோ அதை அப்படியே டிக்டோவா காப்பி அடிச்சு இவர் நடிக்கிறாரு. அவர் இப்போ பாலையா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ரசிகர்லாம் வந்து அவர் ஒரு ட்ரோல் பண்ணுறதோ, காமெடி பண்ணுறதோ, மீமிஸ் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பாலையா அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு விஜய் அடுத்து வந்து ஜூனியர் பாலையாவா இருந்துவாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஜூனியர் பாலையா வந்து அவர் இறந்துட்டார். அவர் பாலையா என்ன பையன், அவர் இறந்துட்டார். ரகுவன் எனக்கு ரொம்ப வேண்டியவர், எங்கள் அண்ணன் தான். பட் நான் ஒன்று சொல்கிறேம்மா, இது யாராச்சும் ஒத்துப்பாங்களாம்மா நீங்கள் சொல்கிறது? பாலையா அவர்கள் வந்து தெலுங்கில் சக்ஸஸ்ஃபுல் நடிகர் இல்லை, அங்கே ஒரு மாபெரும் நடிகர். என்டிஆர் கடவுளோட புள்ளன்னு வாங்க, அவரையும் கடவுளாக தான் பார்க்குறாங்க. பட் அவரை ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப தப்பான விஷயம் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவரோட உழைப்பு, அவ்வளோ உழைப்பு இந்த ஏஜில் அவர் போடுறாரு. பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அந்த பகவத் கேசரி அப்படின்ற படத்தோட ரீமேக் இது அல்ல. ஜனநாயகன் வேறு. மைட் பி 10%, 15%. நானும் முதல்ல ரீமேக் தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அது அல்ல கதை, டோட்டலாக டிஃப்ரெண்ட். நீங்கள் அதுக்கும் பாருங்கள், இதுக்கும் பாருங்கள் படம். அதே மாதிரி விஜய் சாரோட பர்ஃபார்மர், அவர் எவ்வளோ பெரிய பர்ஃபார்மர், எவ்வளோ பெரிய என்டர்டெய்னர் எல்லாருக்கும் தெரியும். அவரை பார்த்து இவர் நடிக்கிறாருன்னு சொன்னால் யாரும் ஒத்துப்பாங்க? சில காட்சிகள் வந்துட்டு அதுவும் இதுவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சேமா இருக்குன்னு சான்ஸே கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஹெச் வினோத் அப்படின்றவர் வந்து சாதாரண இயக்குனர் கிடையாது. ரொம்ப இன்டெப்த்தான ஒரு இன்டென்ஸான ஒரு இயக்குனர். அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெடியாக பண்ணக்கூடியவர். அவரோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீரன் அதிகாரம் பார்த்துருப்பீங்க, நேர்கொண்ட பறவை பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட படம் அவருக்கு பண்ண. பட் அவரும் வந்து ரொம்ப ஹெச் வினோதும் வந்து ரொம்ப திங்க் பண்ணி வாட்ச் பண்ணி பண்ணுவாங்க. காரணம் என்ன, இந்த படம் வந்து சாதாரண படம் இல்லை, விஜய் சாரோட கடைசி படம். இதில் எந்த தவறு நடந்தாலும் அந்த இயக்குனருக்கு மிகப்பெரிய ஒரு மிஸ்ஃபயர் ஆகுன்றது அவருக்கும் தெரியும், பேக் ஃபயர் ஆகும். அண்ட் அது ஆகவும் விஜய் சாரும் விட மாட்டார். அவருக்கும் இது அவரோட கதை மட்டும் இல்லை, அவரோட கடைசி பயணம் இது, சினிமா பயணம்ன்ற போது இது சரித்திரத்தில் இது கன்ஃபார்மாக இருக்கும், ஹிஸ்ட்ரியில் இது இருக்கும். அதனால் எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போவாங்கம்மா. அவங்களுக்கு அதாவது என்ன சொன்னோன்னா, வேலை இல்லாதவங்களுக்கு என்ன வேலைன்னா, இந்த மாதிரி நோண்டி அது மாதிரி டக்குன்னு இது கெட்ட என்ன அங்கே குறை இருக்கோ அதை டக்குன்னு எடுத்து அதை பெருசாக ஊதுறது, அதை நம்ம காதில் போட்டுக்க அவன் நேராக போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளோதான். இது வெற்றிக்கான ஒரு அறிகுறி. அதையும் வந்து தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அவங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்துட்டு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்போ இவ்வளோ, அதாவது எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது ஏன் இது வந்து 1 by 1 ஆடியோ லான்ச் ஒரு பக்கம் நடத்துறாங்க, ட்ரீசர் வந்து போயிட்டு இருக்கு, ட்ரைலராக ரிலீஸ் பண்றாங்க. இது முழுக்க இந்த எலெக்ஷனை ஒட்டி தான் ஓரியன்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி போயிட்டு இருக்கு. அது உண்மையா? படமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கம்ப்ளீட் பேக்கேஜ், எல்லாருக்குமே வந்து திருப்திப்படுத்துற மாதிரி, அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் வந்து எலெக்ஷனை ஒட்டி, எலெக்ஷன் வருது அது நல்லாவே தெரியும். அது ஜனநாயகனோட ரிலீஸ் டேட்டும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கும் எலெக்ஷனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதை வச்சு தான் அவர் ஜெயிக்க போகிறான்றதும் கிடையாது.
இது வந்து அவர் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய கிஃப்ட். விஜய் சாரோட கடைசி படம், அதில் அவர் பர்ஃபார்மன்ஸஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ண அத்தனை படத்தோட பர்ஃபார்மன்ஸும் இது இருக்கும். ஸோ அது நாங்கள் கிஃப்டாக தான் நினைக்கிறோம். இதுக்கும் அரசியலுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணவே வேணாம். நான் ஏற்கனவே அரசியலையும் சினிமாவும் கனெக்ட் பண்ணி ஒரு சர்ச்சை போய்கிட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது நம்மளுக்கு தேவையே இல்லை. நல்லபடியாக அந்த மனுஷனை இவ்வளோ தூரம் சினிமாக்காக 33 வருஷம் வந்து சினிமாக்காக அவர் உழைப்பை போட்டிருக்காரு, சின்சியரிட்டி போட்டிருக்காரு. டெடிகேஷன்னா என்ன, ஒரு நடிகன் எப்படி இருக்கணும், எப்படி ஜெயிக்கணும், இதெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷனாக எல்லாருக்குமே இருந்திருக்காரு. நல்ல ஒரு மனிதனாக, நல்ல பிள்ளையாக இருந்திருக்காரு, நல்ல கணவனாக இருந்திருக்காரு, நல்ல அப்பா. இதை மட்டும் எடுத்துங்க. அண்ட் இப்போ தலைவனாக வராருக்கும் போது நல்லது அவர்கிட்ட இருக்கும்போது நம்ம ஆதரிக்கிறோம். அவ்வளோதான். இது மக்கள் புரிஞ்சுப்பாங்க, போக போக புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, இவங்க சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எங்கள் இடம் பர்ஃபெக்ட். நாங்கள் நல்லது பண்ணுறதுக்கு வரோம். இது நல்லது கண்டிப்பாக பண்ணுவோம், நல்லதே நடக்கும். சார் மறுபடியும் திருப்பி அதே ஜனநாயகத்துக்கு தான் நான் ஜனநாயகம் படம் வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிமா இருக்குமா, இல்ல அரசு சம்பந்தப்பட்ட ஃபிலிமா, இல்ல ஃபேமிலி ஓரியன்டட்? எல்லாமே இருக்குமா? மூணுமே இருக்கும். மூணுமே இதுல இருக்கும். ஜென்சி கிட்ஸ்க்கு என்ன சொல்ல வர? எது ஜென்சி கிட்ஸ்க்கு இந்த படத்து மூலமா என்ன சொல்ல வர? ஹாப்பியா இருங்க, ஜாலியா இருங்க, நல்லதை மட்டும் எடுத்துங்க, கெட்டதை விட்டுருங்க, நல்லது பண்ணுங்க. ஒவ்வொருத்தருக்கும், அதாவது இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ்க்கு சாதாரண விஷயம் இல்லை, அரசியல் தெரிஞ்சுக்கங்க. நீங்களும் வந்து நாளைக்கு நல்ல ஒரு பொலிட்டீஷியனாக வாங்க. இல்லை பொலிட்டீஷியனாக வரலன்னா கூட பரவாயில்ல, ஒரு நல்ல பொலிட்டீஷியனுக்கு துணையாக இருங்க. இல்லை நீங்கள் வந்து பொலிட்டீஷியனாக இருந்து தான் நீங்கள் நல்லது பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யுங்க. ஆனால் ஹாப்பியாக இருங்க, நல்லதே நடக்கும். பாசிட்டிவ். நல்லது. இப்போது ஏன் சொல்ல வரேன்னா, இங்கே நிறைய கெட்டது நம்ம சுற்றி இருக்கு. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் நான் ப்ளேமே பண்ண மாட்டேன். ஏன்னா காரணம் என்ன, சூஸ் பண்ணுற இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் ப்ராப்பராக. கைடன்ஸ் ப்ராப்பராக கொடுக்கலன்னா தப்பான விஷயத்தை கையில் எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கிறது தான் இந்த போதை கலாச்சாரம். இப்போ பார்த்தோம்ல, நம்ம பேசினாவே டென்ஷன் ஆகுது. பார்த்தோம்ல, ஒரு பையனை கூப்பிட்டு அவன் வடநாட்டுக்காரன், அந்த நாட்டுக்காரன், அவன் இந்தியன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், அண்ணன் தம்பிங்க தான் எல்லாருமே. நம்ம பிரிச்சாதான் பிரச்சனையே. நம்மளுக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் வந்து அந்த மாதிரி ஒருத்தர் நம்மளால பாதுகாக்க முடியல அப்படின்னா எவ்வளோ வெக்கக்கேடு, எவ்வளோ வெக்கமான ஒரு விஷயம். நாளைக்கு தலை முடியும். நம்ம நாளைக்கு நீ தமிழ்நாட்டிலேருந்து வரேன்னு சொல்லும் போது எப்படி பார்ப்போம், நீ அடிச்சவன் தானே, போதை கல்ச்சர் அதிகமாக இருக்குன்னு. யாருக்கு அசிங்கம் அது இல்லாமல் பண்ணுறோமா? அது இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் நம்ம பாடுபடுறது. ஆனால் 2 வருஷம் தான் ஆச்சு. நாங்கள் வந்தோன்னே எல்லாமே செஞ்சிருவோம்னு நான் சொல்லவே இல்லை, பண்ணுவோம். சார் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய்க்கு வந்துட்டு இதுதான் கடைசி படம், ஜனநாயகம் தான் கடைசி படம்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள், சந்தியா ஆகட்டும், அவங்க என்னன்றாங்க, ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு திரும்ப அவர் நடிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? இப்போ நான் சொல்கிறேம்மா, விஜய் சார் நல்லா புரிஞ்ச ஒரு மனிதராக, எனக்கு அவர் ரொம்ப விரும்புகிற அவர் ஒரு லீடராக. பண்ண மாட்டார், நடிக்க மாட்டார். நீ எழுதி வச்சுங்க. அது அப்படி நடிக்கணும்னா ஒரு மிராக்கல் நடக்கணும், மிகப்பெரிய மிராக்கல் நடக்கணும். ஒரு 2 பேர் சொல்கிறதுனாலையோ, ஒரு 3 பேர் சொல்கிறதுனாலையோ அப்படிலாம் வந்து விஜய் சார் யார் அவ்வளோ ஈஸியாலாம் எடை போடவே முடியாது. ஒரு சைலண்ட் மேன். அவர் ரொம்ப அமைதியான ஒரு மனிதர். அந்த அமைதிக்கு ஏகப்பட்ட ஆழம் இருக்குது, ஏகப்பட்ட சிந்தனைகள் நிறையா இருக்குது. பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. ஸோ டெஃபினட்டாக நடிக்க மாட்டார். ஏன்னா இது மக்களுக்கு அவர் சத்தியம் பண்ணி கொடுக்கல. யார் முன்னாடியோ நான் அரசியலுக்கு வந்து நடிக்க மாட்டேன்னு அவர் யாருக்கிட்டையுமே சொல்லலை. என்னன்னா அவருக்காக அவர் எடுத்து முடியுது, அவர் எடுத்து முடிய சொல்கிறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இறங்கி இது பண்ண போகிறேன். நான் கம்ப்ளீட்டாக ஐம் கோயிங் டு பி பொலிட்டிஷியன்றதை விட நான் அவருக்கு லீடராக இருந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றது நம்ம மைண்டில் இருக்குது. மக்கள் அப்படின்றது நிறைய பேர் இதை ட்ரோல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம். பட் அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்னா அவர் நடிக்கிறத விட்டால் தான் முடியும். ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தால் நீ நடிச்சுட்டு அரசியல் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் நம்பர் 1 பொசிஷனில் ஒருத்தர் இருக்காரு, பாக்ஸ் ஆஃபீஸ் அவரை நம்பி இருக்குது, உலகமே வியந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னும் போது ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு படத்தில் இருக்கும். இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுக்கு தான் அவர் எடுத்த அந்த முடிவு. டெஃபினட்டாக அந்த முடிவு அவர் மாற்ற மாட்டார். மைட் பி யாராவது வந்து ஒரு மிராக்கிள், அதாவது மக்கள் சக்தி மட்டும்தான் அவரை திருப்பி கொண்டு வர முடியுமே தவிர வேறு யாராலுமே கொண்டு வர முடியாது. அது நடக்காத ஒரு விஷயம். 99% சான்சஸ் கிடையாது. கன்ஃபார்மாக 100. அதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. மறுபடியும் போய் பண்ணும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் போகும், வேற ஒன்றும் இல்லை. பண்ண முடியாது கிடையாது. அவர் கீழே இருந்து பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். பெரிய அவர் கூட இருக்க கேப்பபிளான கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கூட இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, பொதுச் செயலாளர் இருக்கார், கேஏஎஸ் இருக்கார். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே லீடர் இருக்கணும், எப்பவுமே அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் மக்களுக்கு அவர் அவைலபிளாக இல்லைன்னா தான் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட லீடர் கண்டிப்பாக அவைலபிளாக இருப்பார். அண்ட் டெஃபினட்டாக இவங்க சொல்கிறது மாதிரி இவங்களோட கெஸ்ஸிங்காக இருக்கலாம், அவங்க மேலே தப்பு இல்லை. விஜய் சார் மேலே அன்பில் சொல்கிறாங்க அவர் நடிக்கணும். நாசர் சார் கூட தான் சொன்னார் மலேசியாவில், எனக்காக ஒரு படம் பண்ணுங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவர் பையன் பற்றி பேசும்போது. பட் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க.
அவர் சொன்ன விஷயம் வந்து நமக்கே யோசிக்க வச்சது. ஏன்னா அவங்க பையன் கோமால இருந்தா உங்களாலே கண்டிப்பா. எவ்வளவு பேசுறாங்க கண்டிப்பா. போது நமக்கே ஒரு மாதிரி அவர் அந்த மாதிரி நாசர் சார் சொன்னது அவர் பர்சனலாக அவருக்கு நடந்த ஒரு விஷயம். இந்த மாதிரி விஜய் சார் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. இனிமே வரும், இனிமே கண்டிப்பா வரும். நீ ஒருத்தர் ரொம்ப விரும்பும் போது அவர் உன் கூட இருக்கும்போது பெரிய சக்தி வருமா நம்மளுக்கு, நோய் நொடியெல்லாம் போயிடும். அதனால தான் சொன்னேன், எம்ஜிஆர் சாரோட சிமிலாரிட்டி, ஜெயலலிதாவோட கரிஷ்மா அண்ட் விஜயகாந்த் சாரோட அந்த நல்ல மனசு இவருக்கு மூணுமே இருக்கு. சரி, இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ் ஆகுது. நம்ம எஸ்கே நடிச்ச படம் வந்துட்டு ஏன்னா 1965 நடந்த ஒரு ரியல் சம்பவத்தை வச்சுதான் இந்த பராசக்தி படம் வருது. ஹிந்தி மொழி போராட்டம், ஹிந்தி மொழி போராட்டம் பத்தி எடுத்த படம். இந்த ரெண்டுத்துல எந்த படம் மக்கள்கிட்ட சீக்கிரம் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க? வரவேற்பு எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா, கண்டென்ட் எது நல்லா இருக்கோ அந்த படம் டெஃபினட்டாக மக்கள் மனசில் இருக்கும். மக்களுக்கு அந்த கதை பிடிக்கணும், கண்டென்ட் பிடிக்கணும், அந்த பர்ஃபார்மன்ஸஸ் இதெல்லாம் வந்து ஒரு படத்தை. ஸோ நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இது நார்மலாக வந்து விஜய் சாரோட கடைசி படம் இல்லை அப்படின்னா ஓப்பனாக சொல்லிவிடுவேன், இது கண்டென்ட் பேஸ்ட். ஜனநாயகன் கண்டென்ட் நல்லா இருந்தால் ஜனநாயகன் பிளாக் பஸ்டர், பராசக்தி கண்டென்ட் நல்லா இருந்தால் அது பிளாக் பஸ்டர். இப்போ முதல்ல ஆடியோ லான்ச் கூட பார்த்தோம், ஹிந்தி திணிப்பு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஹிந்தி எதிர்ப்புன்னு கூட இல்லாமல் ஹிந்தி திணிப்பு, அதை பற்றி விளக்குற ஒரு படமாக இருக்கும். அண்ட் 3 ஸ்டார்ஸ், அதர்வா அவர்கள், ஜெயம் ரவி அவர்கள் அண்ட் மோரோவர் சிவகார்த்திகேயன் அவர்கள். இதுக்கு மேலே பெரிய ஒரு டெப்த்தான ஒரு பவர்ஃபுல் டைரக்டர் யாருன்னா திருமதி சுதா கோங்கரா. ஸோ எங்கேயுமே அது சோட போகாது சான்சஸ் இல்லை. அவ்வளோ டெக்னிக்கலி சவுண்டு, ப்ரொடக்ஷன் வைஸ் சவுண்டு. ஆனால் ஒரே ஒரு பேர் இந்த பக்கம் 3 எழுத்து, விஜய். அவரோட கடைசி படம் அப்படின்னும் போது ஜனநாயகம் மேலே ஓங்கி நிற்கும். இதை நான் வந்து பெருமைக்கு சொல்ல, நான் விஜய் சார் கட்சியிலே இல்லைம்மா, நான் ஒரு சினிமா ரசிகன், ஒரு சினிமா நடிகராக இருந்தாலுமே இதுதான் பதில். பட் ஜனநாயகம் வந்து கடைசி படமாக இல்லைன்னா ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். கண்டென்ட் ஓரியன்டாக எது நல்லா இருக்கோ அதை அப்புறம் பார்ப்பாங்க. இல்லை, இப்போ நீங்கள் பராசக்தி வந்து ஸ்டோரி வைஸ் நல்லா இருக்குன்றாங்க, ஜனநாயகன் வந்துட்டு விஜய்க்காக மட்டும்தான் இந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, அப்படி இல்லையே. ஒரு ஹெச் வினோத் வந்து நான் தான் சொல்கிறேன், சாதாரண டேரக்டர் கிடையாது. இதில் எமோஷன் இருக்குது, கதை இருக்குது, லவ் இருக்குது, நிறைய ரொமான்ஸ் இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்ஸ் இருக்குது. அங்கே என்ன இருக்கோ அதெல்லாமே இதுலேயும் இருக்குது. அதில் 3 பேர் இதில் ஒருத்தர். இதில் நிறைய 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 அதாவது ஏன்னா நான் சொல்ல வருது என்னன்னா, நான் தான் அது ஒரு 2 வார்த்தைம்மா, விஜய் சாரோட கடைசி படம் இது இல்லை. டேரக்டருக்கும் வந்து 99% கொடுத்துருப்பாங்க, அந்த 1% எங்காவது மிஸ் ஆகிச்சான். இது கடைசி படம் போது ஒரு 100%, 1000% ஹெச் வினோதோட பங்களிப்பு இருக்கும். விஜய் சாரோட பங்களிப்பு, அவரோட ஃபேன்ஸுக்கு. இனிமேல் அந்த டான்ஸ் எங்கேமா பார்க்க போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள், ஒரு ஃபேனாக. அந்த மாதிரி ஒரு கிரேஸ் யார் ஆட போகிறா? இந்தியாவிலே கிடையாது டான்ஸர். நம்பர் 1 டான்ஸர் இஸ் விஜய் சார். அந்த கிரேஸ் பார்த்தோன்னு ஆடக்கூடிய ஒரு நடிகர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியிலே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அப்படி தான் ஆகுமே தவிர, கோரியோகிராஃபரோட ஹீரோ அவர். அவங்க சொன்ன வார்த்தை தான், கோரியோகிராஃபரோட ஹீரோஸ்க்கு ஏன் காரணம்னா, கஷ்டப்பட்டு நம்ம கோரியோ பண்ணிட்டுப்போம் அப்படின்றத ஆடிட்டு போய் சைலண்டாக பார்ப்போம். அந்த காட் கிவன் கிஃப்ட், இன்பில்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷன் அங்கே இருக்கார். அவர் வந்து ஒரு கடைசி படம் பண்ணும்போது எவ்வளோ கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி கேர்ஃபுல்லாக இல்லை ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருப்பாங்க. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு பராசக்தி வர்றதுனாலையோ இல்லை ஜனநாயகன் பராசக்தி போட்டியோ அதெல்லாம் கிடையாது. எல்லா நடிகர்களும் அண்ணன் தம்பி தான். அவர் சொன்ன மாதிரி அண்ணன் தம்பி பொங்கல்னாரு, அதில் தவறே இல்லை. எங்களோட ரசிகர்களோ விஜய் சாரை லவ் பண்ணுறவங்களுக்கு சில கோவங்கள் இருக்கும். நான் அது கூட அன்றைக்கி போன இதில் ரிக்வஸ்ட் பண்ணேன், தம்பிகளா, நண்பீஸ், நம்ம லீடர், நீங்கள் என்ன பண்ணாலும் அவருக்கு தான் அந்த கெட்ட பேர் போகும். அதனால் அது வேணாம். அவங்க படமும் நல்லா வரட்டும், நம்ம படமும் நல்லா வரட்டும். ஆனால் ஒரே ஒரு குறை, தனியாக அந்த படத்தை அவங்க விட்டுருக்கலாம். என்னோட பர்சனல் ஃபீல், அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை. 33 வருஷமாக ஒரு மனுஷன் உழைச்சி நம்பர் 1 பொசிஷனில் வந்து இன்னுமே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கும்போது, அவரோட கடைசி படம் போது இந்த படம் தனியாக வந்து ஜனங்க என்ஜாய் பண்ணி பார்க்கட்டும். அதை ஏன் நம்ம வந்து ஒரு டைவர்ட் பண்ணணும், டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்? அது இல்லாமல் இருந்திருக்கலாம். அதுக்கு யார் காரணம் என்னன்றது அதை நான் பேச விரும்பல. பட் சினிமாவில் நல்லபடியாக அவருக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கணும்னா இதுதான் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை. அது ஜனங்க செய்வாங்க, அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்க, அதே ஜனவரி மாசத்துலயே வந்து 23ஆம் தேதி மங்காத்தா படம் ரீரிலீஸ் பண்றாங்க. இது ஒரு போட்டிக்கான இது எடுத்துக்கலாம். யார் பண்றாங்க சொல்லுங்க? இல்ல, ரீரிலீஸ் பண்றாங்க ரைட். சன் பிக்சர்ஸ் தான் வந்து ரீரிலீஸ் பண்றாங்க மங்காத்தா படத்தை. கரெக்ட்டா, சன் பிக்சர்ஸ் பண்றாங்க ரைட். ஓகே, நான் ஏன் சொல்றேன்னா, மங்காத்தா வந்து வரதுனாலயோ, இப்போ நம்ம ஒன்றுமா ஃப்ராங்கா, அஜித் சார் விஜய் சாரோ நல்ல நண்பர்கள். இது அவரே விரும்பியிருக்க மாட்டார், இது பண்ணுறது அவரே விரும்பியிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து இது வரதுனாலையோ இதனாலேயோ எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவரோட படம் ஜனநாயகன் வந்து 9ஆம் தேதி வருது, மங்காத்தா எந்த ரேட்டில் வருது? எவ்வளோ டைம். ஒன்றும் இல்லை, சிம்பிள், 10 நாள் லீவுமா மொத்தம். ஜனநாயகனுக்கும் பராசக்திக்கும் 10 நாள் டைம் இருக்குது. 5 நாள் இந்த படம், 5 நாள் அந்த படம் கூட எல்லாமே தப்பிச்சிடும். அதான் சேஃப். ஸோ நம்ம பெருசாக அதெல்லாம் நினைக்க வேணாம். இது அரசியலும் கிடையாது, எந்த மங்காத்தா அந்த டேட்டில் அது பாட்டில் வருது. ஸோ இது வந்து இவங்கனால வந்தது, இவங்க பண்ணிட்டாங்கன்ட்டு சொல்கிறத விட
அந்த படம் ரீலீஸ் ஆகட்டுமே. விஜய் சார் படத்தை கொண்டாடினவங்க அந்த படத்தையும் பார்த்து கொண்டாடட்டும், பராசக்தியும் கொண்டாடட்டும், நான் வேணான்னு சொல்லுவேன். பட் நான் சொன்னது என்னன்னா, எங்கள் லீடர் அப்படின்னும் போது எங்களோட விஜய் சார் இருக்குது, எங்களோட உங்கள் எல்லாரோட விஜய் சார் தான். அந்த கொடுக்குற ரெஸ்பெக்ட் சினிமாவில் அவர் உழைச்ச உழைப்புக்கு அந்த மரியாதைக்கு அவருக்கு பண்ணி அதை அமைச்சிருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது ஒன்று தான் குறை. ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால நடந்துச்சு. அதுல வந்துட்டு பிரபலமான நடிகர்கள் யாருமே நம்ம அங்க பார்க்க முடியலீங்களே, என்ன அதான் காரணம்? நான் இப்போ நானே இருக்கேன், நான் போல, எனக்கு ஷூட்டிங் இருக்குது. இந்த மாதிரி சில பேர் ஷூட்டிங்கில் இருந்திருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, டாப் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்னாங்கன்னா ஷூட்டிங்கை வைக்க மாட்டாங்க. நான் போய் விஜய் சார் மரியாதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம். என்ன சுச்சுவேஷன் எனக்கு தெரியல. பட் வராதது வருத்தம் தான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நடன கலைஞர்கள் அத்தனை டான்ஸ் மாஸ்டர்ஸ், டாப் டான்ஸ் மாஸ்டர் எல்லாரும் பிரபுதேவா சார் முதற்கொண்டு இருந்தாங்க. அந்த படத்தில் நடித்த காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாங்க. அவரை விரும்பின நண்பர்கள் ஸ்ரீமன் அண்ணா மாதிரி, டைரக்டர் நெல்சன், லோகேஷ் கடகராஜ், திரு அட்லி அவர்கள், இவங்க எல்லாருமே இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஹீரோஸும் போயிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். இதில் அரசியல், ஜாதி, மதம், பேதம் எதுவும் இல்லாமல், அரசியல் வேறுபாடு எதுவும் இல்லாமல் ஒரு நடிகராக எங்களோட இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு கிங் அவர் நல்லபடியாக அனுப்பணும்ல. நீங்கள் நடிகரும் சரி நடிகைகள் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுச்சு. ஏன்னா அவங்க கூட நடிச்ச இல்லை, நான் சொல்கிறது இப்போ நான் இதை சொல்கிறேன்னா அதில் அவங்களும் அடங்கியிருக்காங்க. ஸோ இப்போ டாப் மோஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே போயிருக்கலாம். போயிட்டு அவரோட நடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவரோட நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அங்கே இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக இவங்கெல்லாம் வரக்கூடாதோ, ஒரு டிக்கெட் இல்லையோ, இல்லை வாட் எவர் என்ன வேணால் நடந்திருக்கலாம். நமக்கு தெரியாமல் பேசுறது வேறு. பட் என்னோட ஆதங்கம் நான் சொன்னது, இது நடந்திருந்தேன்னா அவருக்குரிய மரியாதையான சென்ட் ஆஃப் வந்து சூப்பராக இருக்கும். அது ஒன்று தான் குறை. சான்சஸ் இருக்கு. சக்ஸஸ் மீட்டுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தேங்க்ஸ் கிவிங்னு ஒன்று இருக்கும். நன்றி சொல்றதுக்கு ஒன்று வைப்பாங்க. வந்தவங்க வராதவங்களாம் நம்மளுக்கு பாகுபாடே கிடையாது, எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கும். அது நல்லதே நடக்கும். சார், இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பராசக்தி படத்தோட ஆடியோ லான்ச், அதில் வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு. விஜய் அண்ணாவுக்கும் எனக்கும் எந்த போட்டியும் எதுவுமே இல்லை, அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணிட்டு நம்ம 2 பேருமே அண்ணன் தம்பி மூவி தான்ப்பா உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, நம்ம ரசிகர்களுக்கு வந்து ஒரு கிஃப்டா தான் கொடுத்துருக்கோம்னு கொஞ்சம் எமோஷனலாக பேசுவாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உண்மையிலே நான் அது நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர் பேசுனது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அண்ட் மோரோவர் வந்து மனசார பேசியிருக்காரு, உண்மையை பேசியிருக்காரு. அவர் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். ஒருத்தர் ஹீரோவும் அவங்க ரசிகரை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கோம். ஒருத்தருக்கு ஃபேன் ஆகிறது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஈஸியாக எடுத்துக்கிறோம். அந்த நடித்த அத்தனை ஹீரோஸும் அவங்கவுங்க யூனிக்காக சம்பாதிச்சிருக்காங்க. ஹெல்த்தியான ஒரு விஷயம். இவர் ஃபோன் பண்ணி ஜெகதீஷ் அவர்கிட்ட பேசினதும், விஜய் சார் அதுக்கு பதில் சொன்னதும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். அது ஓப்பன் ஸ்டேஜில் அவர் சொன்னது வந்து ரொம்ப நல்லது. காரணம், நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பாக புரிதலுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. சில பேர் வந்து இல்லை, இது வந்து என்னதான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாலும் அவர் வந்து ஆமாம் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இதை கான்ட்ரவர்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மனசார சிவகார்த்திகேயன் வந்து விஜய் சாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் அவரோட நடிச்சிருக்கேன், பர்சனலாக எனக்கு அவர் தெரியும். அந்த மாதிரி நினைக்கவும் மாட்டார். அண்ட் விஜய் சாரும் வந்து இவர் ஏன் நம்மளுக்கு இது பண்ணுறாருன்னு அவர் நினைக்கவும் மாட்டார். நினைக்க வேண்டிய அவசியம் விஜய் சார் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது, பண்ணவும் மாட்டார். அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களும் நல்லா வளர்ந்து வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு வந்திருக்காருன்னு விஜய் சாருக்கு தெரியும். அவரோட ஹார்ட் ஃபேஸ் என்னன்றது அவருக்கு தெரியும், எனக்குமே தெரியும். அதனால் டெஃபினட்டாக சுற்றி இருக்கவங்க பண்ணுற சில விஷயங்கள்னால நல்ல உள்ளங்கள் வந்து நம்மளை நோவடிக்கும். அது பண்ணவே கூடாது. எனக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது அந்த ஆடியோ லான்ச். ஸோ நானும் ஒரு ரசிகனாக தான் அதை பார்த்தேன். கஷ்டமாக இருந்தது பார்க்கும்போது. நம்மளுக்கு ஏன் இப்படி பண்ணிடுறாங்க, திருச்சி விட்டு பண்ணிடுறாங்க. விஜய் சார் அப்படி கிடையாது. விஜய் சார் தட்டி கொடுக்குறாரு எப்பவுமே. அதே மாதிரி விஜய் சார் கிட்ட தட்டி வாங்கி பாராட்டு வாங்கினவர் தான் சிவகார்த்திகேயன். அண்ணன் தம்பி பொங்கல் தாங்க அது இருந்து நல்லபடியா. அதான் இல்லை, அவர் எப்படி ஒத்துப்பாரு? ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து இந்த கண்ணை நான் இவர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு எப்படி ஒத்துப்பாரு? அது எவ்வளோ ரசிகர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம், எவ்வளோ பெரிய விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுல வெங்கட் பிரபு தைரியமா பண்ணாரு. விஜய் சார் ஒத்துக்கிட்டு தான் பண்ணாரு. விஜய் சிவகார்த்திகேயன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து நம்ம வந்து இப்போ இவரை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு ஒரு பேரை கொண்டு வந்து நிற்க வைக்கக்கூடாது. ரஜினி சார் ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அஜித் சார் ஆரம்பிச்சாங்க, பாவம். இப்போ எஸ்கே. நான் ஏன் அவருக்கு பாவம்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல மனுஷங்களுக்கு நல்லது நடக்கணும். ஸோ எங்கள் தலைவர் மூலிமா, லீடர் மூலிமா சொல்கிறேன், சிவகார்த்திகேயன் அவர்களே, நல்லதே நடக்கும். உங்களோட பராசக்தி அத்தனை குழுவுக்கும், உங்களுக்கும், இயக்குனருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் லீடர் சார்பாக, சார்பாக. நான் லீடரை கேட்காம உரிமையாக சொல்கிறது காரணம்னா, ஐ நோ அபவுட் மை லீடர். மற்றவங்க கோச்சிக்கலாம், தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. நம்ம எல்லாரையும் வாழ்த்தணும். நம்மளும் நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருக்கும். நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.